ப்ளவுஸ் எப்படி தைக்கலான்ட்டு நான் தைச்சி காட்டுறேன் பாருங்கள். அதே மாதிரி தைச்சி பழகிக்கோங்க. வீடியோக்குள்ளே போகணும். கீறிக்கணும். அது மாதிரி கடைசி வரைக்கும் கடைசி கீறிட்டு இப்படி மடக்கணும். மடக்கி இப்படி பிடிச்சிக்கிட்டு கை தைச்சாச்சு. அடுத்தது டாட் போடணும். இந்த மார்புக்கு நேராக இப்படி பிடிக்கணும். பிடிச்சி இப்படி கீறிக்கிறோம். அப்புறம் அதே மாதிரி இந்த பக்கம் அதே மாதிரி இப்படி மடக்கிக்கணும். இந்த பக்கம் இப்படி மடக்கணும், இந்த பக்கம் மடக்கிக்கணும். ரெண்டையும் மடக்கிக்கிட்டு இப்படி பிடிச்சி இப்படி நேராக ஒரு கீர் கீறிக்கோங்க. உங்களுக்கு அடையாளத்துக்கு அப்புறம் தைச்சி தைங்க. மடக்கணும். இந்த இடத்துல கீறிக்கணும். அப்புறம் ரெண்டாவது வச்சுக்கணும். ஆறு கீறிக்கணும். அடுத்தது பேக் கட் எடுத்து இப்படி கீறிக்கணும். கீறிட்டு அப்புறம் பட்டி இதே மாதிரி கீறிக்கணும். கீறி இப்படி பட்டி கீறிக்கணும். இதை இந்த இதை பாருங்க. இந்த பீஸை நம்ம ஊக்கு பட்டி ஐபட்டிக்கு எடுத்து வச்சுக்கணும். இது கழுத்து பீஸுக்கு வச்சுக்கணும். இது பெல்ட்டுக்கு வச்சுக்கணும். எடுத்துக்கிறோம். இந்த பீஸ் அப்படி வைக்கிறோம். ஸ்டிப்புக்கு அப்படியே மடை வைக்கிறோம்.
டாட்டு பெரிய குண்டாக இருக்கிறதுனால உங்களுக்கு டாட் பெரிய டாட்டா போடணும். இதை ஒல்லியாக இருக்கிறவங்க சின்ன டாட்டா போடணும். அளவு ப்ளவுஸில் அவ்வளோ அந்த டாட்டை பார்த்து போட்டுங்க. அளவு ப்ளவுஸ் வச்சு அளவு எப்படி அளக்கணும்னா இப்படி அளக்கணும். அளவு ப்ளவுஸை வச்சு இப்படி 1.25 1.25 1 இன்ச்சு 1 இன்ச்சு வச்சு போட்டுக்கணும். அளந்து போட்டுக்கணும். பாருங்க, இப்போ தான் இந்த பீஸ் வெட்டணும்ல, இப்போ அந்த பீஸில் ஊக்கு பட்டி ஐப்பட்டி வரணும். இப்போ வந்து இதோட சின்னதாக வெட்டலாம். இது வந்து ஊக்கு பட்டிக்கு குதிரை எடை தைக்கணும். பிச்சு கம்மியாக தைச்சா பிச்சுட்டு வந்துடும். தைச்சா பற்றாது. அடிச்சு இதை இழுக்கக்கூடாது. இப்படி இழுக்காமல் தைக்கணும். இழுத்தீங்கன்னா நீண்டு விடணும். கிராஸாக இருக்கிறதுனால இப்படி வச்சுக்கணும். மொதல் வீடியோவில் உங்களுக்கு டிப்ஸ் சொல்லியிருந்தேன். கொக்கி பெட்டி வந்து முகாரிங்களா, அது ஒரு மடக்கு மடக்கிது. இந்த ஒரு மடக்கோட இப்படி போட்டோம்னா இப்படி மடக்கி தைச்சோம்னு வச்சுக்கோங்க. இந்த துணி மொத்தம் கம்மியாக இருக்கிறதுக்கு கொஞ்சம் மட்டும் கிழிஞ்சு போயிடும். அது கிழியாமல் இருக்கிறதுக்கு பாருங்கள், ஒரு மடக்கு இன்னொரு மடக்கு மடக்கலாம். மடக்கி இப்படி ஒரு மேலே துணியாக மாறிடுச்சு. இப்போ நல்லா கொஞ்சம் வலுவாக தாங்கும். கொஞ்சம் கொக்கி வந்து கிரிப்பாக இருக்கும். பத்தாவதுக்கு இஞ்சிட்டு வராது, துணி வந்து கிளி வராது. கொக்கி மாட்டினா சீக்கிரம் கிளியாது. 2 துணி 3 துணியாக மாறினதுனால கிளியாமல் ரொம்ப நாளைக்கு இருக்கும். நமக்கும் அந்த இந்த கிழிஞ்சு போச்சுன்னா நம்மள்கிட்ட வந்து எல்லாம் டயர் எடுத்துக்குவாங்க. அதனால் அப்போ நாம் தான் செஞ்சு கொடுக்கணும். அசிங்கமாக இருக்கும், ஜவுளி சங்கடம். அதனால் இப்படி வச்சுட்டோம்னா வராது. நான் தான் வச்சுக்கிட்டேன். ஒரு மடக்கு தான் மடக்கும். கிழிஞ்சு வந்தது யோசனை பண்ணிவிட்டு அப்புறம் அந்த பிட்டுக்கு நம்ம எக்ஸ்ட்ரா கயிறு கட்டி கொடுக்குற மாதிரி வருது. இல்லைன்னா ஒரு அந்த பீஸே மாந்துற மாதிரி வருது. அது கொஞ்சம் கூலியும் வாங்க முடியாது அவங்கக்கிட்ட. ஜவுளி சங்கடம். சரி, நான் பார்த்தேன் என்ன பண்ணலான்னு ஐடியா பண்ணி அதை மொத்தமாக போடலாம் அப்படின்னு போட்டு ரெடி பண்ணிட்டுருக்கோம். இப்போ அதனால் வந்து எந்த பிரச்சனையும் இல்லை. நீங்களும் அதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து பரவாயில்லன்னு சொல்லுவாங்க.
பெல்ட்டு இப்போ கரெக்டாக இருக்கான்னு பாருங்கள். கரெக்டாக இருக்குது பாருங்கள்.